அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தினேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ப இந்த வாரத்தோட சீரிஸ் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ராசிகளுடைய தன்மைகள். ஸோ ராசிகளுடைய தன்மைகள் அப்டின்னா, நம்ப இதில முக்கியமா நம்ப எடுத்து பேசப் போறது வந்து, ஒரு ராசியோடைய குணம் எப்டி இருக்கும்? அதோடைய குணாதிசயம் எப்டி இருக்கும்? அங்க எந்த கிரகம் உச்சமாகுறாரு, நீச்சமாகுறாரு, எந்த கிரகம் ஆட்சி பெறுது? ஸோ அவங்களுக்கு ஏற்படுற யோகங்கள், அவங்க வாழ்நாள் முழுக்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு, இது ராசிக்கு பொருந்தும், லக்னத்துக்கு பொருந்தும். ஸோ இந்த வீடியோல நம்ம டீப்பா மேஷத்த பத்தி பார்க்க போறோம். வாங்க ஸோ மேஷ ராசி. மேஷ ராசி நண்பர்கள் அவங்க பொதுவா அவங்களுடைய ராசி சின்னமுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆடு. அதாவது ராம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ எப்பவுமே ஒரு வேகமா உற்சாகமா இருக்கக்கூடிய ராசியில மேஷ ராசி. அவங்களுடைய ராசி தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ மேஷ ராசிக்கான ஆளும் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கும் அதாவது மேஷத்துக்குமே, விருச்சிகத்துக்குமே அதிபதியா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு உச்சமடையிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். அதாவது மகர ராசியில அவர் உச்சம் அடைவாரு. 5ஆம் இடம் அதாவது கடக ராசியில நீச்சம் அடைகிறாரு. ஸோ ஒரு மேஷ ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் நல்லா இருந்தது அப்படின்னா, பொதுவாவே அவங்களுடைய லைஃப் நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ அங்க 1 ஆக்டிவேட் ஆகும், 8 ஆக்டிவேட் ஆகுன்றதும் மறந்துட வேணாம். ஸோ இவங்களுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் மேஷத்தில இருக்கிற நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ நான் போன வீடியோ சொன்ன மாரி தான் ஒரு நட்சத்திர ஒவ்வொரு ராசியிலயும் 9 நட்சத்திர பாதங்கள் விழும்னு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மேஷ ராசியில அ அதாவது இங்க மேஷ ராசி முதல் வீடு வருது. ஸோ இந்த ராசியில அ அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ரூல் பண்ற பிளானட் வந்து கேது. ஸோ பரணி 1, 2, 3, 4 பாதமும் இருக்கும். ஸோ அத ரூல் பண்ண பிளானட் வந்து சுக்கிரன். ஸோ கிருத்திகை 1ஆம் பாதம் மட்டும் இங்க இருக்கும். ஸோ அத ரூல் பண்றது சூரியன். ஸோ இதுதான் வந்து இந்த ராசி கட்டத்தில இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ இப்ப யாராவது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில பொறந்திருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க கண்டிப்பா மேஷ ராசியா இருப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில பொறந்திருந்தாங்கன்னா மேஷ ராசியா இருப்பாங்க. கிருத்திகை 1ல பொறந்திருந்தாங்கன்னா மேஷ ராசியா இருந்திருப்பாங்க. ஸோ அதுவே கிருத்திகை 2, 3 அப்படின்னா அடுத்த ராசிக்கு போயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து யார் உச்சமாகுறாரு கிரகப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியன் வந்து இங்க உச்சமாவாருங்க. ஸோ சூரியன் வந்து இந்த மேஷ ராசிக்கு 5 கூடியவர். இங்க பாருங்க, இங்க நான் சார்ட்ல எழுதி வச்சிருக்கேன். ஸோ இங்கருந்து 5 எழுதிட்டே வந்தோம்னா 5 வந்து சூரியன் உடைய வீடு, சிம்ம வீடு. ஸோ அவரு வந்து இந்த ராசிக்கு உச்சமாகுறாரு இந்த இடத்துல. ஸோ இங்க உச்சமாகுறாரு. அதுக்கு 7ஆம் வீட்ல அப்படியே நீசமாகுறாரு. ஓகேங்களா? ஸோ 5ல வந்து உச்சமாவாரு, 7ல வந்து நீசமாவாரு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீச்சம் வந்து யார் ஆகுறா அப்படி பார்த்தோன்னா, இந்த இடத்துல சனீஸ்வரர் வந்து இங்க நீச்சமாயிடுவாரு. ஸோ சூரியனுக்கும் சனிக்கும் ஆவாதுன்றது நம்போ ஆம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அத பத்தின டீட்டெயிலான வீடியோ நான் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் போடுறேன். ஸோ சனி வந்து இங்க 10க்கும் 11க்கும் அதிபதி. இங்க வந்து அ நீச்சமாகுறாரு. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மேஷக்காரர்களுக்கான ஃபேவரைட் நிறம் அப்படி பார்த்தீங்கன்னா, ரெட் சொல்லலாம், ஆரஞ்சு சொல்லலாம். ஏன்னா இங்க சூரியன் உச்சமாவறதுனால ஆரஞ்சும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, முருகர், ஆஞ்சநேயர் சொல்றோம். ஸோ கோவில் இந்த கிரகத்துக்கான கோவில் எங்க இருக்கு தமிழ்நாட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரர் கோயில் செவ்வாய் ஸ்தலம். அதாவது கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. ஸோ முதல் வீடு வந்து மேஷ வீடு. அதாவது இந்த ராசிக்கான ஆளும் கிரகம் செவ்வாய் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பொதுவாவே இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கோவமும் படுவாங்க. அதுக்கேத்த மாரி அந்த கோபம் வந்து சிடுசிடுன்னு இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா அவங்க படுற கோவத்துக்கான நியாயம் வந்து கண்டிப்பா அர்த்தம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு லட்சிய பாதை, அதாவது செவ்வாய்ன்றதே என்ன அப்படின்னா, ஒரு லட்சியம், ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும். ரொம்ப பிராக்டிகலா இருப்பாங்க. எமோஷனலா அவங்க இருந்தாலுமே, ஏன்னா 4ஆம் வீடும் அங்க வலுத்திருக்கு. ஸோ எமோஷனலா இருந்தாலுமே, அவங்க வந்து பொதுவாவே ரொம்ப பிராக்டிகலா பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோவப்படுற மாரியும் இருக்கும். அவங்களோட பேச்சாலே கொஞ்சம் எதிரியும் சம்பாதிச்சுருவாங்க. ஸோ இந்த மாரி குணம் இருக்கவங்க மேஷ ராசிக்காரங்க. அதே மாரி அவங்களுடைய 2ஆம் வீடு வந்து பார்த்தோன்னா, ரிஷப வீடா வருது. ஸோ அங்க வந்து சந்திரன் வந்து உச்சமாகுறாரு. ஸோ அவங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்ல உச்சமாவறதுனால, வீட்ல வந்து இவங்களுக்கு தாய் தான் ரொம்ப முக்கியம். அதாவது இவங்களுக்கு தாய்க்கு இருக்க அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி 3ஆம் வீடுன்றது வந்து சகோதரர் குறிக்கும். அதே மாரி அவங்களுடைய கம்யூனிகேஷன் இத பத்தி குறிக்கும்ன்றத போன வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 3ஆம் வீடுன்றது இவங்களுக்கு வந்து மிதுன வீடா வரதுனால, மிதுனம் வந்து இவங்களுக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். ஓகேங்களா? ஸோ இவங்க பொதுவாவே ஒரு டாக்குமெண்ட், கம்யூனிகேஷன் இதில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கு. ஓகேங்களா? மேஷ ராசிக்கு.
அதே மாரி 4ஆம் வீடு கடகராசியா இருக்கும். ஓகேவா? அதனால இவங்களுக்கு வந்துட்டு தாய் மேல இருக்கிற பற்று வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். தாயுமே இவங்க பேச்ச கேட்டுட்டு இருக்கிற மாரி தான் இருப்பாங்க. பொதுவா வந்து இவங்க வந்து சொல்ற அறிவுரைய அந்த அவங்களுடைய அம்மாவும் ஏத்துக்கிற மாரி தான் இருக்கும். அம்மா வழி உறவுகள் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருப்பாங்க. அதே மாரி 5ஆம் வீடுன்றது பார்த்தோன்னா, சிம்ம வீடா வருது. ஸோ சிம்ம வீடா வர்றதுனால, அங்க சிம்ம வீடு முதல் வீட்ல உச்சமாகுது. ஸோ தான் யாருன்றது இந்த உலகத்துக்கே தெரியிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கணும் அப்படின்றது அவங்க வந்து பிறப்புல இருந்தே அத வந்து வச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய சூரியன்னாலே வந்து பார்த்தோன்னா, அ அரசாங்கம், கவர்மெண்ட் இத பத்தி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து முதல் வீட்லயே அது உச்சமாவறதுனால, ரொம்பவும் பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்த பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாரி எந்த விதத்திலயும் தோல்விய ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களால தோல்விய ஒத்துக்கிறதுக்கான தன்மைய வந்து அவங்களால முழுசா ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா, இந்த 5 கூடையவர் வந்து அதாவது 5 தான் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் சொல்றோம். ஸோ இந்த 5 கூடையவர் வந்து 1லே உச்சம் ஆவறதுனால, இவங்களுடைய லட்சிய பாதையில யார் குறுக்க வந்தாலும் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அத பத்தி கேரே பண்ண மாட்டாங்க. அ ரொம்ப அந்த மாரி விஷயத்துல இவங்கள பாராட்டணும். ஓகேங்களா? அதே மாரி இவங்களுடைய 6ஆம் வீடு வந்து கன்னி வீடா வருது. ஓகேவா? அவரு வந்து அங்கேயே உச்சம் ஆவறதுனால, எதிரிகள் ஈஸியா இவங்களுக்கு ஆ இவங்க பேச்சு மூலியமா, அதாவது இவங்க கம்யூனிகேஷன் 3ஆம் வீடுன்னு சொன்னதுனால, 3, 6 இங்க கனெக்ட் ஆவறதுனால, இவங்க பேச்சு மூலமாவே ஆ எதிரிய சம்பாதிச்சுருவாங்க. இவங்க நிஜமாலே அவங்கள எதிரியா ஏத்துந்திருக்க மாட்டாங்க. ஆனா, இவங்களுடைய பேச்சும், இவங்களுடைய நடந்துக்கிற செயலும் சில டைம்ல வந்து எதிரிய சம்பாதிச்சுருவாங்க. தேவையில்லாம நோய்களும் ஆ வந்துரும். ஓகேங்களா? அதே மாரி கையில் ஏதாவது காயம் அந்த மாரி இருக்கும். ஏன்னா, இங்க 3, 6 கனெக்ட் ஆவுது. ஓகேங்களா? ஸோ வந்து இதில வந்து அவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் வீடுன்றது தான் நான் போன வீட்ல சொன்ன மாரி நோய குறிக்கிறதா இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி இவங்க தாய் மாமா வர்க்கத்தின் மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம இருக்கவே முடியாது. இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, புதன் வந்து இங்க 6 கூடியவரா வந்துறாரு. புதன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? தாய்மாமன் வர்க்கம் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அவங்க மூலியமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா இவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு அதாவது மேஷ ராசிய பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நான் ஸ்தான பலன தான் ஒரு ஒரு ராசியாவும் பேசிட்டு இருக்கேன். மிதுனம், கன்னின்னு. ஆனா நம்ம பேசக்கூடிய ராசியோடது வந்து பார்த்தோன்னா, மேஷம். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோல ரிஷபம் அப்படி இப்படி அதிகமா போட்டுட்டு வரோம். மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அ உங்களுக்கான அடுத்த வீடியோல நம்போ ரிஷபத்த பத்தி பேசுவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த டாபிக் உள்ள போலாம். ஆம் 7ஆம் வீடுன்றது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு திருமண ஸ்தானம் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இந்த திருமண ஸ்தானம் வந்து இவங்களுக்கு துலாம் வீடா வருது. ஸோ துலாம் வீடு வந்து பார்த்தோன்னா, இவங்களுக்கு 2ஆம் வீடுக்கும், 7ஆம் வீடுக்கும் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சுக்கிரன் வந்து இங்க வந்து நல்ல நிலைமையில இருந்தார் அப்படின்னா, இந்த மேஷ லக்னக்கு அவர் நல்லவர் கிடையாது. ஓகேங்களா? இவரு எங்கனா மறைஞ்சிருந்தோ கெட்டிருந்தாலோ, 2 அடி வாங்குறது அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த லக்கணக்காரருக்கோ, இந்த ராசிக்காரருக்கோ சுக்கிரன் வந்து எங்கனா ஒரு விதத்தில மறைஞ்சிருந்தார் அப்படின்னா, ஒரு நல்ல யோகமா குடுப்பாரு. அதுவே அவர் வலுத்திருந்தார் அப்படின்னா, ஸோ 7 வலுத்துருது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில இவங்களுடைய டாமினேஷன் இல்லாமலே போயிடும். இவங்களுக்கு வந்து எங்க சிக்கல் வரும் அப்டின்னா, திருமண வாழ்க்கையில தான் எப்பவுமே சிக்கல் வரும். இவங்களுடைய பேச்ச யாரும் அது அவங்களுடைய பார்ட்னர் வந்து கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அவங்க பார்ட்னருமே இவங்க கிட்ட அதிகமா அட்டாச்மென்ட்டா இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா, இவங்கள நடந்துக்கிற விதத்தால அவங்க வந்து தனியா பிரிஞ்சு போற நெலைமை இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதே மாரி 7ன்றது உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க மீட் பண்றவங்க, அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த மாரி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாமே அந்தந்த இடத்துல விட்டு போயிடும். அதாவது ஒரு ஒரு கட்டத்தில வருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாரி தான் மேஷ ராசிக்காரங்களுக்கோ, இல்ல லக்னக்காரருக்கோ அமையும். ஓகேங்களா? ஸோ திருமண வாழ்க்கையில கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றது மேஷத்துக்கு பொருந்தும். ஓகேங்களா? அதே மாரி 8ஆம் வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, விபத்து, கண்டம், திடீர் ஆயுள குறிக்கக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டத்த குறிக்கக்கூடியது. ஸோ இந்த 8ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய 1ஆம் வீடு, 8ஆம் வீடுக்கு அதிபதி, ராசியின் அதிபதியே 8ஆம் வீடுக்கு வரதுனால, இவங்களுக்கு பகையா ஏத்துக்குவாங்க. அதாவது இவங்களே அதாவது யாரும் இவங்கள அழிக்க வேணாம், யாரும் விபத்து பண்ண வேணாம். ராசிக்காரரே அந்த விபத்த வந்து உண்டாக்கிடுவாரு. ஏதோ ஒரு அவருக்கு தெரியாம ஒரு விதத்தில அவரே வந்து விபத்தையோ, கண்டத்தையோ, இல்ல திடீர் அதிர்ஷ்டையும் அவருடைய போக்குலயே அது வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன அப்டின்னா, செவ்வாய் வந்து இந்த ராசிக்காரருக்கு வலுத்து இருக்கணும். ஸோ இங்க வலுத்து இருந்துச்சு அப்டின்னா, ராசிக்காரர் நல்லா இருப்பாரு.
சேம் டைம்ஸ் இந்த 8ஆம் இதுவும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ வந்து அதனால தான் இந்த வீட்டுக்கும் சரி, ரிஷபத்துக்கும் சரி. ரிஷபத்துக்கு 1, 6 கனெக்ட் ஆகுது. ஸோ மேஷத்துக்கு 1, 8 கனெக்ட் ஆகுது. ஸோ அவங்க 2 பேருமே வலுத்திருந்தாலுமே, நல்ல வேலை செஞ்சாலும், ராசிநாதனும் சரி, லக்னநாதனும் சரி, இந்த 2 ராசி லக்கணத்துக்கு வந்து கொஞ்சம் வலுத்திருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வித்தியாசமா இருக்கும். ராசிநாதன் வலுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, இங்க இருக்கிற எல்லா 12 கட்டத்திலயுமே அ மேஷமும், ரிஷபமும், அ துலாமும், அ விருச்சிகமும். ஸோ இவங்களுக்கு மட்டும் தான் ராசியோட அதிபதியே அ 6, 8க்கு கனெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால தான் இந்த விதி இங்க சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து செவ்வாய் வந்து ஏதோ ஒரு விதத்தில மறைஞ்சிருந்தோ, எங்க இருந்தாலும் நல்லது தான் ராசிக்கு. ஓகேங்களா? அதே மாரி அடுத்து 9 அ எ 9ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தனுஷ் வீடா வருது. ஸோ தனுஷ் வீடா வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு குரு வந்து ஒரு நல்ல நிலைமையிலே இருக்கு. ஓகேங்களா? அதாவது 12க்கும் 9க்கும் கூடியவர். அதாவது இவங்களுக்கு பக்தின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். அலாதி பிரியமா இருக்கும். அது வந்து பிறப்பிலேருந்தே அ வந்திருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், சாமியோட அனுக்கிரகத்தாலயும், இறைவனுடைய அ ஆசீர்வாதத்தாலயும் ரொம்ப ஒரு நல்ல லைஃப்ப லீட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. மத்தவங்களுக்கு உதாரணமா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க முக்கியம். ஏன்னா 9ன்றது தர்மஸ்தானம். தர்மன்றது என்னன்னா, தான் வந்து நல்லா இருந்தாலும் மத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல மனப்பான்மை வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. கோயில் ஆக்டிவிட்டீஸ் செய்வாங்க. அ கோயில்ல அ ஒரு வேளைக்கு பிரசாதம், அன்னதானம் குடுக்கறது, இந்த மாரி வந்துட்டு இந்த மாரி ஆக்டிவிட்டீஸும் அவங்க நெறைய பண்ணுவாங்க. அதில பிரியமாவும் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நல்லதும் நடக்கும். அதுதான் இங்க ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? 12 ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லாஸ் இருந்தாலுமே, அது அது வந்து ஒரு சும்மா ஒரு இது மாரி தான். ஆனா, இவங்களுடைய செய்ற புண்ணியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து குரு மூலமா எப்படியாவது வந்துரும். ஓகேங்களா? ஸோ 9ம் நல்லா இவங்களுக்கு இதுவா இருக்கும். அப்பாவுடைய அ உறவு முறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு 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 போராட்டம் இருக்கும். இருக்க தான் செய்யுது இவங்களுக்கு. ஆனா இருந்தாலுமே, இவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில அவங்க அப்பாவுடைய உறவு முறையிலும் சரி, அப்பா இதுலயும் சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? லைஃப்ல. ஆ ஏன் அப்படி சொல்றேன் ஸ்ட்ராங்கா அப்படின்னா, 9 வந்து குருவுடையவர். குரு வந்து ரொம்ப சுபர். ஓகேங்களா? இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதி அவரே ஆனாலுமே, அவர் வலுத்திருந்தாலுமே, 12 ஆக்டிவேட் ஆனாலும், இவங்களுக்கு 9 ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோதிஷியத்தில வந்து பார்த்தீங்கன்னா, திரிகோணாதிபதி அப்படின்னுவாங்க. அதான் 1, 5, 9. ஸோ இவங்க வலுத்திருந்தாலே, ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அதனால 9 இவங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது அ அப்பாவுடைய வழி 9ஆம் ஸ்தானம். ஸோ நீங்க வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கும் எடுத்து டீட்டெயிலா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ராசியோட குணம் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இருப்பாங்க கேரக்டர்ன்றத நீங்களே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் அத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பத்தின ஸ்தான பலன் அது அப்படின்னா, நான் போன வீடியோல அத சொல்லியிருக்கேன். ஸோ 1ன்னா என்ன? 2ன்னா என்ன? 3ன்னா என்ன? இந்த 12 பாவத்துக்கும் அ என்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நான் பொதுவா அங்க போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாரி பல வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற மாரி தான் இருக்கேன். ஸோ மறக்காம இந்த சேனலுக்கு சப்போர்ட் குடுங்க. ஸோ மேலும் எதனான்னா கூடவும் நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தையோ, இல்ல ஏதாவது கன்சல்ட் பண்ணணும்னாலோ, கீழ இருக்க நம்பருக்கு நீங்க எனக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான பதில நாங்க அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆ 10ஆம் வீடு கர்மஸ்தானம். ஓகேங்களா? கர்மஸ்தானம்ன்றது தான் தொழில். ஸோ இந்த ஜாதகருடைய 10ஆம் ஸ்தானம் வந்து 1லே நீச்சம் ஆவறதுனால, இவங்களுக்கு சனி ஏதோ ஒரு விதத்தில ஒரு 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 குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல நல்லத குடுத்துருவாரு. ஏன்னா 10க்கு அதிபதியும் அவரே ஆவுறாரு. ஸோ இது வந்து ரிஷபத்துக்கும், மேஷத்துக்கு மட்டும் தான் பொருந்தும். ஓகேங்களா? சனின்றவரு நல்ல நிலைமையில இருந்துட்டாரு அப்டின்னா, ஜாதகருக்கு நல்லது கிடையாது. ஆனா ஏதோ ஒரு விதத்தில மறைஞ்சிருந்து இருந்துட்டாரு அப்டின்னா, இவங்களுக்கு தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்டின்னு சொல்லலாம். ஏன் இது வந்து தெளிவா அப்டி சொல்றேன் அப்டின்னா, அ இந்த லக்னத்துக்கு சனி வந்து நல்லவர் கிடையாது. ஓகேங்களா? பொதுவாவே செவ்வாய்க்கும், சனிக்கும் ஆகாது. ஸோ இந்த ஜாதகர் 10, 11 10ல் ஒரு அதாவது ஒரு பாவினா இருக்கணும் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 வந்து சும்மா எம்ப்டியா இருந்துட்டா அப்டின்னா, அவங்களுக்கு ஜீவனம்ன்றது வந்து எதுவுமே இல்ல அப்டின்ற மாரி தான் இருக்கும். ஸோ 10ல வந்து இவங்களுக்கு சனியோட வீடா இருக்கிறதுனால, அதுவும் மகரத்தோடைய வீடா இருக்கிறதுனால, கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு உழைச்சு
முன்னுக்கு வந்தவங்களா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே கஷ்டப்படுவோம். ஆனா இவங்களுடைய கஷ்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல அது வந்து கடவுளே பார்த்து, "நீ போதும் கஷ்டப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து உனக்கு நல்ல லைஃப்" அப்படின்ற மாரி இவங்கள தேத்தி விட்டுருவாங்க. அதுக்கான லக்கியான ராசியும் இவங்க தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 9ம் 10மே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருவும் சனியோட வீடா இருக்கு. ஸோ இவங்களுடைய சிறு வயசுலேருந்தே பட்ட கஷ்டம், வயசாக ஆக ஆக ஸோ அவங்களுக்கு நல்லா ஒரு 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 ல அதிர்ஷ்டத்த குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இவங்களுக்கு தொழிலும் வந்து நல்லாவே இருக்கும். தொழில் ஆரம்பிச்சாலும் நல்லாருக்கும். ஓகேங்களா? அதே மாரி தொழில்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வரதான் செய்யும் சில டைம். ஏன்னா அப்டின்னா சனியோட வீடா இருக்கிறதுனால, ஸோ பொறுமையும், நிதானமும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எடுத்த உடனே அதிகமா வந்துரணும் லாபம் அப்டின்னு நெனச்சாலும் சரி, ஆ ஆனா இவங்களுக்கு வரும். எப்டி வரும் அப்டின்னா, கோச்சாரத்தில குருவோட பார்வை வந்து படும்போதே ஏன்னா 9 கூடியவருடைய பார்வை படும்போதே, ல அவங்களுக்கு வந்து நெறைய வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ எல்லாமே குடுத்துருவாரு. ஓகேங்களா? இந்த மேஷ லக்னத்துக்கும், மேஷ ராசிக்கும். ஸோ, அதுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. இருந்தாலும் ஒரு கால் எடுத்து வைக்காம, ஒரு ஒரு விஷயத்துலயும் பொறுமையா எடுத்து தொழில்ல நீங்க பண்ணணுன்றது ஒரு வேண்டுகோள் தான் சொல்லிடுறேன். சரியா? இந்த காணொளி மூலமா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்டின்னா, ஸோ உங்களுடைய ஜாதகம் வந்து உங்களுடைய ஆ கர்மாவ குறிச்சு நம்போ எடுத்துட்டு வரோம். ஸோ, இது வந்து நான் ஜென்ரலா எல்லாருக்கும் சொல்றேன். இது வந்து எல்லாருக்குமே பொருந்திருமா அப்டின்றதும் ஆலோசனை பண்ணணும். ஏன்னா அப்டின்னா, இது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தோட எம்ப்டில எந்த கிரகமும் இல்லாம நான் வந்து அந்த கட்டத்த வச்சு நானு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த மேஷ லக்னமும், மேஷ ராசியோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ, உங்க ஜாதகம் பார்த்தா தான் நான் வந்து இன்னும் அதிகமா எப்படி சொல்றதுன்னா, அங்க எந்த கிரகம் இருக்கு, எந்த கிரகத்தோட பார்வை இருக்கு எல்லாமே டீட்டெயிலா பார்த்து, ஸோ எப்படி கரியர்லயும் சரி, மேரேஜ்லயும் சரி, அடுத்து என்ன வீடு கட்டுறது, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கான பலன்கள உங்க ஜாதகம் நான் போன வீடியோல சொல்லியிருந்த மாரி தான். ஸோ இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாரி, வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி, ஒரு 3 வாட்டி, எப்பல்லாம் முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது கண்டிப்பா நீங்க உங்க ஜாதகத்த கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம இப்போ இந்த மாரி வீடியோ உங்களுக்கு அதிகமா போடுறதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு நெறைய இடத்துல வந்துட்டு கொஞ்சம் காசு வாங்கி பரிகாரம் அது இதுன்னு சொல்றாங்க. பட் நீங்களே ஜென்ரிக் விதியா கொஞ்சம் சிலது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, பரிகாரம்ன்றது இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா சிலர் அதிலயும் ஏமாத்துற மாரி இருக்காங்க. இந்த இதுலயும். அதாவது போன வீடியோல சொன்ன மாரி தான். எல்லா தொழில்லயும் ஒரு ஃபால்ட் இருக்க மாரி இங்கேயும் கொஞ்சம் இருக்கு. பட் அது ஒண்ணும் அதுக்காண்டி மொத்தமா நம்ம வெறுக்க முடியாது. இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆனது. ஓகேங்களா? அடுத்து இப்போ டாபிக்குள்ள போவோம். இப்போ வந்து 10, 11. 11ன்றது நான் லாபஸ்தானம் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு 11ன்றது கும்பத்தோட வீடா வரதுனால, பொதுவாவே இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா லாபமும், அதிர்ஷ்டமும் ஒரு சமூகத்தில பேரும் புகழுமா தான் இருப்பாங்க. ஏன்னா அது கும்ப வீடா வருது. ஜென்ரலா கும்பம் வீடுன்றது வந்து என்னன்னா, சனியோடைய வீடு. ஓகேங்களா? இவங்களுக்கு சனி வந்து 10க்கு 11 உடையவரு. ராசியிலே நீச்சம் ஆவறதுனால, ஸோ நீச்சமான அ அதாவது இந்த லக்னத்துக்கு அவர் வந்து பகையர் அப்படின்னு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? ஸோ சனி. அவரு வந்து அங்கேயே நீசமாயிறாரு. ஸோ இது மூலியமா என்ன சொல்ல வருது அப்படின்னா, 10, 11மே வலுக்குது அங்க. ஸோ அதனால இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா பேரும், புகழும் இந்த 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 10 பேர் நம்மள மதிக்கணும், சொசைட்டி அப்படின்றதெல்லாம் இந்த 11 ஸ்தானம். ஸோ அது வந்து கும்பம் வீடா இருக்கிறதுனால, ஜென்ரலாவே ஒரு ஊரா இருந்தாலும் சரி, ஒரு மாநிலமா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இவங்களுடைய பேரு கண்டிப்பா அங்க தெரியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இவங்க நல்லாவே யுட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதில இவங்க டேலண்ட். ஓகேங்களா? அதே மாரி அ அரசியல் பிரதேசமும் இருக்கு இவங்களுக்கு. அரசியல் தொடர்பு இருக்கும் சில பேருக்கு. சில பேர் வந்து அரசாங்கம் மூலமா ஏதோ ஒரு லாபம் வரும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 11ம் நல்லாருக்கு. அடுத்து 12ஆம் வீடு. 12ஆம் வீடு தான் தூக்கத்த குறிக்கக்கூடியது. அ ஒருத்தருடைய இறப்ப குறிக்கக்கூடியது. முடிந்த காலம் அதாவது அ அ இந்த ஜென்மத்தில இருந்து நீங்க அடுத்த ஜென்மம் என்ன எடுத்துட்டு போறீங்க? உங்களுடைய கர்மா என்ன? உங்களுடைய மொத்த ரகசியமும் அந்த 12ஆம் வீட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 12ஆம் வீடுன்றது வந்து மீனத்தோட வீடு. ஸோ 12ஆம் வீடு மீனத்தோட வீடு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பொதுவாவே இந்த காலபுருஷ தத்துவத்துப்படி 12ஆம் வீடு வந்து மறைவு அதாவது கடைசி ராசி. அதாவது மீன ராசி. ஸோ இவங்களுக்கு அதுவே வந்து 12ஆம் வீடு வரதுனால, இந்த உலகத்தில பிறந்ததுக்கான எல்லா நோக்கமும் இவங்க நல்லபடியா குடுத்துருவாங்க. அது வந்து காட் கிஃப்ட். ஓகேங்களா? அதில வந்து எந்த குறையும் இருக்காது. ஓகேங்களா? அதே மாரி 12 வந்து அ மீனம் வீடா இருக்கிறதுனால, இவங்களுக்கு வந்து பொதுவாவே ஒரு கடல், அது நீர் ராசியா இருக்கிறதுனால,
ஒரு கடல், ஒரு நீர் சார்ந்த இடத்துல போயிட்டு ஒரு 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 பரிகாரமோ, இல்ல வந்துட்டு ஒரு வேண்டுதலோ வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ராமேஸ்வரம் எடுத்துக்கோங்க. ஸோ கடல் சார்ந்த இடம். ஸோ திருச்செந்தூர் கடல் சார்ந்த இடம். ஸோ இந்த மாரி இடத்துக்கு நீங்க போயிட்டு ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி, 2 வாட்டி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த வருஷத்துல நீங்க படுற கஷ்டம் எதுவுமே இருக்காது. சுத்தமா இருக்காது. ஸோ அத வந்து மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து ஆ 12ஆம் வீடு ஓகேங்களா? ஒரு தெய்வத்த குறிக்கக்கூடிய வீடாவும் இருக்கு உங்களுக்கு. அதுவும் இல்லாம இந்த ராசிக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி முருகர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ நீங்க மறக்காம திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க இந்த ராசியுமோ, லக்னமோ, மேஷ ராசியோ, மேஷ லக்னமோ நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா, வாழ்க்கையில ரொம்ப அதிர்ஷ்டம் நெறைய காத்துட்ருக்கு. ஸோ என்னன்னா, உங்களுடைய மைனஸ் இப்போ ப்ளஸ்ஸ பத்திலாம் நம்ம ஜென்ரலா சொன்னோம். ஸோ உங்களுடைய மைனஸ் என்ன அப்டின்னா, கோவத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாரி உங்களுடைய கோவத்தாலயோ, பேச்சாலயோ எதிரிகள் உருவாகும். ஸோ இந்த எதிரிகள் வந்து உங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து வேற ஏதாவது பிளான் போட்டு உங்கள எப்படின்னா ஸ்கெட்ச் போட்டு அ தூக்கிடலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க வழிவிடாம எதையுமே வந்து பொறுமையா அனுசரிச்சு போயி வேகம் வந்து தேவ தான். பட் எல்லாருக்கும் அதே வேகம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா நீங்க பொதுவாவே ஒரு நெருப்பு ராசி நீங்க. ஓகேங்களா? ஸோ மேஷன்றது நெருப்பு ராசி. ஆ அதுவும் இல்லாம சர ராசி கூட. ஓகே சர ராசி அப்படின்னா மூவபிள் அப்படிங்களா? ஸோ நான் இந்த சரம், சிரம், உபயம் பத்திலாம் நான் டீட்டெயிலா பேசுறேன். ஸோ பாதகாதிபதி யாரு? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நானு வர வீடியோல பேசுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லக்னக்காரருக்கு பாதகாதிபதி பார்த்தீங்கன்னா, 11ஆம் வீடு அதிபதி. அதாவது சனியே ஆயிடுவாரு. ஓகேங்களா? ஸோ அதனால ஏஜ் ஆவ தான் ஏன்னா சனின்றவர் வந்து ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட். ஓகேங்களா? இவங்க 10, 11க்கு உடையவராவே வராரு. ஓகேங்களா? அதனால ஏஜ் ஆவ இவங்களுடைய பொறுப்பு அதிகமாவும், இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாவும், பேரும் புகழுமா வாழறதுக்கான எல்லா சாத்தியமும் கண்டிப்பா வந்து இந்த சனி வந்து குடுத்துருவாரு. ஜாதகருக்கு இந்த லக்னக்காரருக்கு அவரு கோச்சாரமா ஒரு 7.5லயோ இல்ல வந்து அஷ்டமத்திலயோ அதெல்லாம் வந்தது அப்டின்னா, ஒரு பாதிப்ப குடுப்பாரு. அது நான் இல்லன்னு சொல்ல வரல. அது ஜெனரல் ஓகேங்களா? பட் ஆ குறிப்பாவே நீங்க வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நல்ல ஒரு லைஃப அட்டெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நறுக்குன்னு ஒரு 12 விஷயமா, அதாவது ஷார்ட் விஷயமா அப்படி இந்த ராசிக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ வந்து ஜாதகர் ரொம்ப போராட்ட குணமுடையவர். ஆ சொந்த முயற்சியால கண்டிப்பா மேலுக்கு வந்துருவார். ஓகேங்களா? அடுத்து வந்து தான் பிள்ளைகள் மேல ரொம்ப அக்கறையும், பாசமும் பிள்ளைகள் வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப் எங்கேயோ போற மாரி தான் இருக்கும். அதாவது உச்சிக்கு போற மாரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இவங்களுடைய தொழில் இவங்க தொடங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கஷ்டம் வர மாரி தெரியும். அது வந்து ஒரு சனியோட வீடா இருக்கனால கஷ்டம் வர மாரி தெரியும். ஆனா வந்து தொழில்ல சாதிச்சு, அதில பேரும் புகழுமா இருப்பாங்க. ஒரு ஊருக்கோ, ஒரு நாட்டுக்கோ கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு பிரபலமா தான் இவங்க இருப்பாங்க. 11 வந்து சனியோட வீடா வரதுனால. ஸோ வந்து பிறப்பு ஜாதகத்தில உங்களுடைய தசா புத்தியும் பார்த்துக்கிட்டு, ஸோ அந்தந்த காலத்தில நீங்க அந்த விஷயமும் அது நடக்கும். நான் இப்ப சொல்றது எல்லாமே ஜெனரல். இந்த ராசியும் லக்னக்காரக்கூடிய பொது பலன தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இவங்களுக்கு ஆ இருக்குற எல்லா வளமும் என்ன அப்டின்னா, இவங்களுடைய பேச்சு தான். ஆனா அதே பேச்சால கொஞ்சம் எதிரியும் கொஞ்சம் அ அதிகமா உருவாயிடும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது எதிரிகள் கிட்ட இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேகம், உற்சாகம், அதேபோல் உங்கள் நிதானமும் தேவை என்பது நானு மேஷ லக்னக்கார, மேஷ ராசிக்கார எல்லாருக்கும் இது இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்து வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே அ என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமா முருகர். ஓகேங்களா? ஸோ வந்து ஆஞ்சநேயரும் நீங்க வழிபடலாம். ஸோ உங்களுக்கு எல்லா விதமான சுபிட்சமும் உண்டாகட்டும். அதுவரை நான் அடுத்த வீடியோல ரிஷபத்த பத்தி பேசுவோம். அதுவரை உங்களுடைய ஆதரவுக்கும், இந்த சேனலை மேற்கொண்டு எடுத்து போவதற்கான உங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பா எங்களுக்கு குடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ப ரிஷப ராசியிலருந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.